ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்லாம் வந்து சில கம்பெனியில் தான் எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் இன்னும் சில கம்பெனியில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் வந்து கையில் வாங்க மாட்டாங்க, மெயிலில் தான் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரௌசிங் சென்டர் போய் அந்த ஃபார்மெட்டை கொடுத்து அவங்க அதை டாபிக் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்கள் அந்த மெயில் அடிக்கி சென்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அந்த ப்ரௌசிங் சென்டருக்காரங்களுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகும். சிம்பிளாக டக்குன்னு இன்டர்வியூ போகிறீங்க, கையில் கொடுக்கணும், இல்லை எனக்கு இதில் தான் வேணும்னா அதே இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு இருக்குது. சிம்பிளாக வந்து இது நம்மளோட மொபைல்லே பண்ணலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு அபவுட் அண்ட் ஃபைல் அண்ட் சைன்னு கொடுங்க. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ பர்மிஷன் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே சைன்இன் இன் கூகுள் அப்படின்னு கேட்குது. நான் வந்து கூகுளில் சைன்இன் பண்ணுறேன், நீங்கள் எதில் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லோட் ஆகும். லோடாகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 மெயில் ஐடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த மெயில் ஐடியும் கன்ஃபார்ம் கேட்குது. நீங்கள் ஒரு மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருங்க. உங்களுக்கு லோடாகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதுலேயும் கண்டினியூ கேட்குது, கண்டினியூ கொடுத்துருங்க, டர்ன் ஆனே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரொஃபைல் தான், இது ஒன்றும் தேவை கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். சாம்பிளுக்கு பாருங்களேன், சாம்பிள் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க, இதில் வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம், இல்லை இன்ட்டு சில இடத்துல வந்து டிக் பண்ண சொல்கிறது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் டிக் பண்ணிவிட்டு இந்த மார்க் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிக் கொடுத்துட்றேன். ஸோ டிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணியும் இந்த இடத்துல வச்சுக்கலாங்க. அடுத்து ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கேட்குது. நான் இப்போதைக்கு ஃபஸ்ட் நேம் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு வைக்கிறேன். உங்களோட லாஸ்ட் நேம் கேட்குது அப்படின்னா லாஸ்ட் நேம் உங்களோட நேம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. நான் ஓகே அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? சிட்டி இப்போ வந்து நான் திருச்சி தானே, ஸோ அதனால் திருச்சி அப்படின்னு வச்சிடுறேன். அட்ரஸ் கேட்குது. நான் அட்ரஸ் வந்து 12XYZ ABC அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன அட்ரஸ் ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி ஃபோன் நம்பர் நான் 1234567890 அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். இமெயில் ஐடி உங்கள் இமெயில் ஐடி. தென் நீங்கள் ரெஸ்யூமில் எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த இது தேவையில்லை, நான் தப்பாக போட்டேன் அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு நீங்கள் திரும்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லாஸ்ட் நேம்லாம் நீங்கள் எப்பயும் போல வச்சுக்கலாம். நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குது. ஸோ மேல் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணுற ஆப்ஷன்லாம் வரும். ஸோ அதுக்கு டிக் பண்ணால் டிக் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஜூம் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா ஜூம் ஆகிக்கும். தென் இங்கே சைன் கேட்குதுங்களா, சைன் எப்படி அதில் போகிறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சைன் போகிறதுலாம் ஒன்றும் ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் சைனர் கேட்குது. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைன் வேணுமோ அப்படி போடுங்க. ஜஸ்ட் நான் என்னோடய சைன் இப்போ நான் இதே போட்டுக்கிறேன், இதான் என்னோடய சைன் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய சைன் நான் போட்டதுக்கப்புறம் அந்த சைன் வந்து எப்படி இருக்குன்னா திரும்பி அதே பின் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைன் பண்ண ஆப்ஷன் வரும். அது இந்த இடத்துல வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். டேட் வந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு நம்பரை போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்றேன். ஸோ இதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நவுத்தி இப்படி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட சேவ்னு கேட்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு சேவ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஃபார்மெட்டாக எந்த மெயில் ஐடிக்கு அனுப்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக நீங்கள் அந்த மெயில் ஐடியை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாங்க. அவங்களுக்கு பிடிஎஃபாகவே உங்களோட இது வந்து ரெஸ்யூம் வந்து சென்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க. நான் மெயில் ஐடி கரெக்டாக போடல, ஜஸ்ட்டு உங்களுக்கு மெயில் ஐடி எக்ஸாம்பிளுக்காண்டி நான் போட்டேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மெயில் ஐடி வச்சுருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் போட்டு அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா நம்மளோட சொல்லிட்டா போச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.